கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் யாவரையும் இந்த மிஸ்பா ஊழியங்களின் சார்பாக சந்திப்பது தேவன் பாராட்டின் இந்த பெரிதான கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 57 நான் வாசிக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருந்ததை இருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினேன். அடுத்து நாம் பார்க்கிறோம், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூப்பிடுகிற நேரமெல்லாம் அவர் என்ன செய்கிறாரா, நம்மளை அணுகி வர்றார். நம்ம ஹி கம் க்ளோஸ் டு அஸ், நம்ம கிட்ட அவர் கிட்டே சேருகிறார். ஸோ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மக்கிட்ட கிட்டே சேருகிறவராக இருக்கிறார். அந்த கிட்டே சேருகிற அனுபவம் எப்போயுமே சம்திங் டிஃப்ரெண்ட். தேவன் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் அநேகர்கிட்ட கிட்டே சேரும்போது ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு வெற்றி அவங்க கண்களுக்கு நிச்சயமாக கண்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கிட்ட நம்ம கிட்டி சேரும்போது அவர் நம்மகிட்ட கிட்டி சேருகிறவராக இருக்கிறார். அந்த 2023 நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன செய்யும், இந்த வசனம் சொல்லுகிறது மாதிரி தான் நமக்கு நிறைய என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினேன். நமக்குள்ள நிறைய அங்கலாய்ப்பு, நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ஒரு யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு அன்ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நிறைய நேரங்கள் இருந்திருப்போம். ஏன் தேவன் எனக்கு இதை நடப்பிக்கலை, ஏன் இதை நடக்காமல் போனால், ஏன் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா நேரங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நம்ம காத்துட்ருக்கோம். ஆண்டவரே, நீ ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க? ஒரு சில நேரங்கள் ஆண்டவரே, ஏன் இது எனக்கு நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய ஆத்மாவின் வழக்கு என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம், டிப்ரெஷன் ஆயிரும். ஒரு டிப்ரெஷனான ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டுறோம். அநேக நேரங்களில் அது நமக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா மாறுது. சில நேரங்களில் அது கண்ணீரை நம்ம வசனம் சொல்கிற மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தார்கள் என்று சொல்லி போல, ஆனால் வசனம் சொல்லுகிறது முடிவில் அதை நீரூற்றாய் ஆக்கி கொண்டார்கள்னு சொல்லிட்டு. நானும் ஒரு சகோதரி வராக பேசி கொண்டு இருந்தப்போ சொன்னாங்க, உனக்கு வேணா அந்த கண்ணீர் நம்ம விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அழுகையாக தெரியலாம், அது கண்ணீராக நீ பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய கரத்தில் அது உன்னுடைய பிரேயருக்கான, உன்னுடைய இருதயத்தின் வாசைக்கான, உன்னுடைய டிசையருக்கான, உன்னுடைய விருப்பத்திற்கான பதிலாக இருக்குது, அது ஆன்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம், வீணா நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் அழுதுகிட்ருக்கேன், தேவன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன், தேவன்கிட்ட இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப கெஞ்சிட்ருக்கேன், ஆனால் இந்த காரியத்துலேருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த காரியத்துலேருந்து எனக்கு ஒரு டெலிவரன்ஸே இல்லாமல் இருக்குது. நான் நிறைய நாள், நிறைய வருஷங்கள், நிறைய காலங்கள் இதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன், எஃபர்ட் எடுத்திருக்கேன், நான் என்னைய நிறைய மாற்றிருக்கேன். ஆனால் தேவனுடைய சமூகத்துலேருந்து இந்த காரியங்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நான் இந்த காரியத்துக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே தான் நான் இருக்கேன். ஆண்டவரே, இது எப்படி நடக்கணும்? இந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரே ஒரு காரியம்தான் சொல்லியிருக்காரு, அவர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிர்ணயித்தது தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் நம்மளுடைய மாமிசத்துல நம்மளுடைய விஷயம் என்ன செய்கிறோம், தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் நிறுத்துறோம். ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவரை நிலைநிறுத்தி இந்த 2024 அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அவர் நினைத்தது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா எல்லா ஃபெயிலியர்ஸையும் தேவனால் சக்ஸஸாக மாற்ற முடியும். நம்மளுடைய பார்வையில் மேபி அது நம்மளுடைய பார்வையில் அது ஃபெயிலியர்ஸாக தோணலாம், அது தடையாக தோணலாம், அது நம்ம அந்த லாஸ் பண்ணதாக தோணலாம், நம்ம இழந்து போனதாக தோணலாம், நம்ம தோற்று போனதாக தோணலாம். நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய விஸ்டம்க்கு, நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய ஞானத்துக்கு எல்லாமே தோற்று போயிடுச்சு, நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எல்லாமே என்ன செய்யணும்னா ஒரு
சக்ஸஸுக்கான ஒரு ஸ்டெப் தான். ஹalleluya. நம்ம சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். நமக்கு முன்னாடி ஒரு லேடர், ஒரு ஏணி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, விசுவாசத்துல நமக்கு தெரியும் இந்த ஏணி மேல ஏறுனா நம்ம என்ன காரியம் செய்யணும்னு விரும்புகிறோமோ அந்த காரியம் நமக்கு எட்டாம இருக்கிற காரியத்தை இந்த ஏணி மேல ஏறுனா அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும், நமக்கு நாலேஜ் இருக்கும். ஆனா நம்ம ஏறாமே இருந்துட்டு இந்த ஏணி மேல நான் ஏறினேன்னா விழுந்துருவேனா, இல்லை இந்த ஏணி பிறண்டுருமா, இந்த ஏணியை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா, இல்லை நம்ம என்ன செய்வோம், அநேக நேரங்களில் அநேக கொஸ்டின்ஸை நம்ம என்ன செய்வோம் முன்பாக வைத்திருக்கிறோம். அது ஸ்ட்ராங். நம்ம ஒரு இடத்துல அதை சேஃபாக செக்யூர்டாக வச்சுட்டு தான் நம்ம ஏறணும். ஆனால் ஏறணுன்ற பிரயாசமெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம சில நேரங்கள் என்ன செய்வோம், நம்ம மைண்ட் என்ன செய்யும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொண்டு வரும். இதில் ஏறுனா நம்ம ஸ்லிப் ஆயிடுவோமா, இல்லை நம்ம மசில்ஸ் கிராம்ப் ஆகுமா, இல்லை பிடிச்சிக்குமா, இப்படி நம்ம விழுந்துருவோமா, இல்லை அது 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 நிலை தடுமாறிடுமான்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அநேக நேரங்களில் ஓவராக நம்ம என்ன செய்வோம், திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அதே போல தான் விசுவாச வாழ்க்கையும். அநேக நேரங்களில் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருப்பாரு. நான் சொல்லின காரியம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்ன்ற நம்பிக்கை தேவன் நமக்குள்ள விதைச்சிருப்பாரு. ஆனா என்ன செய்வோம், அந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். சில நேரம் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தால் போதும், ஒரு சின்ன மனுஷன்கள் என்ன செய்வாங்க, ஒரு மனுஷன் நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாச்சே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 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 புறஜாதியார் நம்மகிட்ட பேசினாலும் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, கர்த்தரை தேடிட்டு இருக்க நமக்கு இப்படி இருக்கு, தேவனை அறிந்திருந்த நமக்கு இப்படி இருக்கு, ஊழியம் செய்கிற நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், எல்லா நேரத்துலையும் நான் தேவனுக்கு கொடுக்குற நேரம் கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் தேவன் என் காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல, ஒரு செழிப்பை கொண்டு வரலன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவர்களை பார்த்து நம்ம இருதயம் என்ன செய்கிறோம்னா குழம்பி போய் ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அமைதலா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறத மறந்துடுறோம், ஜெபிக்கிறத மறந்துடுறோம். சில நேரம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவர்கிட்ட நீங்க இதை செஞ்சாதான் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு. ஓகே குட், அது நம்மள தகப்பன் நம்ம பிள்ளை எல்லாம் செய்யலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல தேவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அவர் கிரியை செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். த பர்ஃபெக்ட் டைம் வர வரைக்கும், த பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன், த பர்ஃபெக்ட் டைம் வர வரைக்கும் அவர் என்ன செய்வார், காத்திருப்பாரு. நம்ம வேணா அதுக்கு பேஷண்ட் இருக்காது, நமக்கு பொறுமை இருக்காது, அதை காத்திருக்கிறதுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. ஆனா தேவன் ஒரு காரியத்தை நம்ம கைகளில் அந்த ட்ரெஷரை நமக்கு கொடுக்கணும்னா நமக்கு என்ன செய்வார், அந்த பொறுமையை தான் முதலாவது கற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டா நம்மளை கைவிடுகிறதே தேவன் இல்லை தெரியுமா. ஒரு பாடல் கூட இவராக இருக்கு, நம்முடைய சரீரத்துல நம்ம தாயின் கருவில் உருவாகும் நம்ம சரீரம்னு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு முன்னாடி எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் உருவாதற்கு முன்னாடியே நம்மளை குறித்ததான தரிசனத்தை தேவன் தாயின் கருவிலே முன்குறித்து வைத்தார் என்று சொல்லி அந்த வரிகள் எவ்வளவு அழகானது பாருங்க. ஒரு 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 ஸ்ட்ரக்சரே நமக்கு நம்மளாலே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, நம்ம உருவம் இப்படிதான் இருக்குமா இருக்க போதான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற காலத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்றாரா, அப்பயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே, உன்னை நான் முன்குறித்துட்டேன், உன்னை நான் அழைச்சிட்டேன், உன்னை நான் பேர் சொல்லிட்டேன், உனக்கான காரியத்தை நான் எல்லாமே நான் ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன், உனக்கான காரியத்தை எல்லாத்தையும் நான் முடிச்சு வைத்துட்டேன். ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யும், அதை நூடாய் கடந்து போகிறப்ப இருக்கிற போராட்டங்கள், இருக்கிற பாடுகள், இருக்கிற உபத்திரவங்கள் நம்மளை என்ன செய்யுமா, மடமடிவாக்கும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சில நேரம் மனுஷங்க கேட்பாங்க. கேட்குறவங்கள பார்த்து நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏன் தேவனை நம்பி இருக்கீங்க, ஜெபிச்சுட்டு தானே இருக்கீங்க, தேவனோட சார்ந்து தானே இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தைரியமாக சொல்லுங்கள், தேவன் நினைத்த காலம், தேவன் நிர்ணயித்த நாள் இன்னும் என் வாழ்க்கையில் வரலை, அவர் நிர்ணயித்த நாளில், அவர் குறித்திருக்கிற நாளில் நிச்சயமாய் அவர் சொல்லின நல்வார்த்தை என் வாழ்க்கையில உண்டாகும் சொல்லி நீங்க தைரியமா சொல்லி பாருங்களேன். நிச்சயமா பிரியமானவர்களே, கர்த்தர் நிர்ணயித்த நாள்ல, கர்த்தர் நினைத்திருக்கிற அந்த வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சொல்லின அத்தனை நல்வார்த்தைகளும் நல்வாழ்க்கையா நமக்கு தேவன் தர போதுமானவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவனே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வேணா ஒரு நேரம் மறந்து போகலாம், ஒரு நேரம் மறுதளித்து போயிடலாம். நம்ம பேதுருவை குறித்து பார்க்கும்போது தேவன் பேதுருவை கூப்பிடுறாரு, நீ வலையை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. உன்னை மனுஷனை பிடிக்கிறவரா மாற்றுவேன்னு சொல்லி அவருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது ஒரு இடத்துல நம்ம கூப்பிட்டாங்கன்னா, வாங்க இது வரைக்கும் போயிட்டு வரலாம், வாங்க நம்ம சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னா நம்ம முதலாவது என்ன செய்வோம், பர்ஸ் எடுப்போம், அடுத்து மொபைல் ஃபோன். நம்மளோட நெசசரி என்ன, நம்ம அங்கே போறோமே, அதுக்கு அடுத்து என்ன காரியங்கள் இருக்கு,
நம்ம அடுத்து நமக்கு ஒரு பேக்கப் என்ன செய்வோம் வச்சுட்டு தான் அவங்களோட என்னதான் அவங்களோட போனாலும் நமக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் நமக்கு என்ன அப்படின்றத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரிவென்ஷனாக எல்லா காரியத்தையும் செஞ்சு தான் முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுத்துகிட்டு தான் போவோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றாரு. பேதுருவை பார்க்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. ஆண்டவர் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன ஆக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது ஒரு ஆள் வந்து கூப்பிட்டா நம்ம எதையுமே எடுக்காம ஓகே அவங்க கூப்பிட்டுட்டாங்கன்னு நம்ம போவோமா? நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன், இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம முதல் வார்த்தை என்ன செய்வோம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்போது அந்த ஸ்பான்டனியஸ் அந்த சடதியாய் தேவன் சொல்லுற வார்த்தைக்கு அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்மளை நம்பி நம்ம ஒருத்தவங்களை நம்பி இருப்போம். நான் உங்களுக்கு அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். நம்ம நம்பி இருப்போம், இல்லை கவலைப்படாதீங்க நான் உங்க கூடயே இருப்போம், நான் உங்க கூடயே இருப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாதப்பா நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த ஆறுதல் சில நேரங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, ஆண்டவரே நமக்கு பக்கபலமா இருக்கிறாங்கன்ற போல சில மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆனா ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது ஒரு காலகட்டங்கள் வரும்போது நம்மளை விட்டு அவங்க பிரிந்து போவாங்க. ஹல்லேலூயா. வித்தவுட் எனி ரீசன் நமக்கே தெரியாது ஏன் நம்மகிட்ட இருந்து அவங்க போனாங்க, ஏன் நம்மகிட்ட அவங்க பேச மாட்டாங்க, ஏன் நம்மளை விட்டு விலகி போனாங்க, ஏன் நம்மளை விட்டு அவங்க தூரம் போனாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்வோம், இதுவே மென்டலி ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நான் அநேக நாட்கள் கடந்து போயிருக்கேன். உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன், நம்ம எப்பெல்லாம் தேவன் யாரெல்லாம் நம்மகிட்ட இருந்து செப்பரேட் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் தேவன் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம அவருக்கு கிட்ட நெருங்கி சேரணும்னு சொல்லி அவரை நம்ம அணுகணும், நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்ம போய் அவரை அப்ரோச் பண்ணணும் தான் தேவன் என்ன செய்கிறாரா முதலாவதாக விரும்புகிறார். நம்ம அப்ரோச் பண்ண என்ன செய்வாரா தேவன், நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு செழிப்பாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி ஒரு செழிப்பை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்க செழிப்பை நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை நீங்க விரும்புகிற காரியத்தை தேவன் நிச்சயமாய் தர போதுமானவராக இருக்கிறார். நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிந்தது. ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, எல்லா வேதபாரகர் எல்லா பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பிடிக்க வரப்ப பேதுரு அவங்க கூட இருக்கிறாரு. இதே பேதுருவை சொல்ற, எல்லாத்தையும் விட்டுட்டு வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவரை ஆக்குவேன்னு சொன்ன பேதுருவை பார்த்து என்ன சொல்றாங்க, பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுப்பா. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தனியாக அழைச்சிட்டு போய் சில கவுன்சிலிங் ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு, பேதுரு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரா, அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற நேரத்தில், மனுஷர்கள் உங்களை மனமடி வாக்குற நேரத்தில், மனுஷர் உங்களை தூஷிக்கிற நேரத்தில், மனுஷனால வருகிற நெருக்கத்தின் மத்தியில் நீங்க சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, அப்பொழுது பேதுரு அவரை திரும்பி பேதுரு பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்பாலை போ சாத்தானே. ஹல்லேலூயா. பேதுருவை கடிந்து கொள்ளல, அங்க பேதுருக்குள்ள கிரிகை செய்கிற அந்த ஆவியை அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா பிசாசானவன் எப்படி எந்த ரூபத்துல எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நமக்கு வார்த்தைகளை கொண்டு வந்து போடுவான்னு என்ன செய்யணும், நம்ம நிதானித்து தெரிந்திருக்கிறவர்களா இருக்கும் பொழுதுதான் இந்த பிசாசானவனை இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், அநேக வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கார். இதே ஒரு வார்த்தை தான் அநேகர் உங்கள்கிட்ட வந்து உங்களை மனமடிவாக்கி சோர்வாக்குற வர நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை, திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. நமக்கு எதிராக இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கட்டும், நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், நம்ம தொய்ந்து போறிய காரியமா இருக்கட்டும், நம்ம ஆபீஸ்ல நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவங்களா சொல்லட்டும், அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்,
உங்க விசுவாசத்தை எதெல்லாம் நிலை குலைக்க செய்கிறதோ, எதெல்லாம் சோர்ந்து போக பண்ணுகிறதோ, அந்த மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க தாராளமா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு. மனுஷனுக்குரிய விதமா சிந்திக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிற இருதயம் என்னை நிலைவர பண்ணட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் நினைத்தது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும், அவர் நிர்ணயித்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிலை நிற்கும் என்று சொல்லி, இந்த வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இருள தேவன் வெளிச்சமாய் மாற்ற போதுமான இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொன்ன தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நற்செய்தியா ரட்சிப்புன்ற நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த நற்செய்தியை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம டாலரேட் பண்ணி 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 நம்ம சோர்ந்து போயிருப்போம். இனி எனக்கு தெம்பே இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கிற தேவனே இல்லை தெரியுமா? நம்ம திராணிக்கு மேலாக அவர் நம்மளை சோதிக்கவே மாட்டார். நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில குறித்த காலத்திலேயோ குறித்த நேரத்திலேயோ ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில மழையை வர்ஷிக்க போதுமானவனா இருக்கிறார். அந்த குறித்த காலமும் குறித்த நேரமும் வர வரைக்கும் நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஹல்லேலூயா. ஒரு பந்தை நம்ம எவ்வளவுதான் தண்ணிக்குள்ள அமுக்குனாலும் அது மேல் எழும்பிதான் வரும். நம்ம விசுவாசம் எவ்வளவு நேரம் உடைக்கப்படட்டும், நம்ம விசுவாசம் சோர்ந்து போலாம், ஆனாலும் அந்த பந்துக்குரிய குணாதிசை அதோட கேரக்டரிஸ்டிக் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அது மேல் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை மனுஷர்கள் உன்னை சின்னாபின்னமா ஆக்கியிருக்கலாம், ஒரு வார்த்தையினால, செயல்களினால, கிரிகையினால நம்ம உடைஞ்சு போய் சுக்கு நூறு ஆயிருக்கலாம். ஹல்லேலூயா. அதை ஒட்டி சேர்க்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம் தான். எந்த மனுஷனுடைய ஆறுதலை நமக்கு ஒட்டி சேர்க்காது. எந்த மனுஷனும் நமக்கு பின்னாடி இருக்காங்கன்ற ஒரு பேக் போன், நமக்காக இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு செக்யூர்டான ஃபீலிங்கும் நம்மளை தேவனுடைய சமூகத்துல கூட்டி சேர்க்காது. அவர் பட்சமாய் நம்ம அணுகும் போது ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் ஹல்லேலூயா 3ல நம்ம வாசிக்கிறோம், அணுகி ஹல்லேலூயா அவர் நம்மளை அணுகி என்ன செய்கிறாரா, நம்மளை எல்லாவற்றுக்கும் விளக்கி மீட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப விளக்கி மீட்கிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நீங்க கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதன்படி செய்யறேன், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் டைமிங் வர வரைக்கும், அந்த ஏற்ற நேரம் வர வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன் ஏசப்பா. நீங்க என்னை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து அந்த நற்செய்தி ஆண்டவரே, அந்த நல் வாழ்க்கை எனக்கு என் கைகளில் கிடைக்கிற வரைக்கும் உம்முடைய கரத்தின் உம்முடைய செட்டை நிழலில் நான் அமர்ந்திருக்கிறேன்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா அவர் தோற்று போக ஒரு நாள் விடமாட்டார். நம்ம முகத்தை ஒரு நாள் வெட்கத்தால் அவர் நிரப்புகிற தேவன் அல்ல. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றித்தர அவர் போதுமானவராக. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராக இருக்க. எதை பற்றியும் கவலைப்படாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்போம். God bless you.